நம்ம தமிழ்நாட்டுல அம்மா வீட்டுல கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாளே மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா எப்பவுமே கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் பாத்தீங்கன்னா அம்மா வீட்டுல, நியூ இயர் வந்து மாமியார் வீட்டுல. சோ அதனால நியூ இயர் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு டைரக்டா வந்து மகாராஷ்டிரா போற மாதிரி தான் இருக்கும். இங்க திருப்பி அம்மா வீட்டுக்கு வர பிளான் இல்ல. அதனால எங்க அம்மா இப்பவே சிலுவெல்லாம் போட்டு வழி அனுப்பி வச்சுட்டாங்க. எப்பவுமே ஊர் விட்டு கிளம்பும் போது பாத்தீங்கன்னா சர்ச்ல போய் பிரேயர் பண்ணிட்டு தான் கிளம்புவோம். சோ அதுமே பிரேயர் பண்ணிட்டு சிலுவெல்லாம் போட்டு கிளம்பியாச்சு. தூத்துக்குடி போனோம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் நம்ம விளாத்திக்குளம் போக முடியும். எங்க ஊர்ல இருந்து தூத்துக்குடி போக 1 மணி நேரம் ஆகும். ஆட்டோலயே எப்படி கிளம்பிட்டோம். ஏன்னா லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கா, இதை வச்சுட்டு பஸ்ல போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1 மணி நேரம் டிராவல் பண்ணி தூத்துக்குடி வந்தாச்சு. என்னுடைய கோ சிஸ்டர் அக்கா இருக்காங்களே, அவங்க அம்மா வீடு தூத்துக்குடி தான். அவங்களும் கிறிஸ்துமஸ்க்கு இங்க வந்திருந்தாங்களா, அதை முடிச்சுட்டு அப்படியே எங்களையும் சேர்த்து பிக்கப் பண்ணிட்டு கூட்டு போறோம்னு சொல்லியிருந்தாங்க. தூத்துக்குடியில வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாவே மீன் கிடைக்கும், ஏலம் விடுவாங்களே, சோ அங்க போய் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போயிருந்தோம். ஆனா கிறிஸ்துமஸ் டைம் அப்படிங்கறதுனால நிறைய பேர் கடலுக்கு போல சோ மீன் ஒன்னும் பெருசா நல்லா இல்ல, அதனால எதுவும் வாங்கல. அப்படியே கார்லயே கிளம்பியாச்சு. தூத்துக்குடியில இருந்து விளாத்திக்குளம் போக 1 மணி நேரம் ஆகும். மாமியார் வீட்டுல தான் அத்தை, மாமா, அக்கா, மச்சான், கொழுந்த, நாத்தனார், நாங்கன்னு எல்லாரும் சேர்ந்து நியூ இயர் செலிப்ரேட் பண்ண போறோம். இனிமே ஃபேமிலி விளாக்ஸ் எல்லாமே வரும், மிஸ் பண்ணாம பாருங்க. பாய், டேக் கேர்.